வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம், வர்றோம், இழக்கிறோம். வெற்றி துரைசாமி தன்னை எங்கே சினிமா சம்மந்தமான இடங்களில் எங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார். என்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த 10-11 வருஷமா நான் என்ன செஞ்சாலும் அதில் அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். சாதாரணமாக யாருக்கும் அந்த மனசு வராது. இவ்வளவு பேஷனேட்டா இன்னொருத்தோட கனவுல ஒர்க் பண்றதுக்கு அது ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட். அண்ட் அது பழக்கத்தில் இருக்கவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி எப்போதுமே அந்த உதவி செய்யற பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது சட்டுன்னு அந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும். மனம் மறுக்குது அதை ஏத்துக்கிறதுக்கு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறுத்துது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம துணிச்சலோட எடுத்து வைக்கிற முன்னகர்வுகள் தான் நம்மையும் சமூகத்தையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதா இருக்கும். நம்ம யாருன்னு டிஃபைன் பண்றதா அதுதான் இருக்கும். அந்த நேரங்கள் தான் இருக்கும். அண்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி துரைசாமி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டைரக்டர், 2வது படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய நினைவாக ஐஏஎஃப்சியின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு, ஐஏஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபர்தராக அதை பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம். அதே போல அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ன்றதால அவருடைய நினைவாக அவரோட பேரில் ஐஓஎஃப்சி சார்பா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதையும் செயல்படுத்த விரும்புகிறோம். வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம், வர்றோம், இழக்கிறோம், பெறுறோம். ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மள கொஞ்சத்தை எடுத்துட்டு போயிடுது. We lose a part of ourselves in someone's death. அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு. எனக்கு நன்றி. வெற்றி துரைசாமி அவரை 2012 தான் முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பல முறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம். பட் ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துச்சு. அவர் இந்த இடத்த ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது. நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டப்போ தான் அவரோட கனவு அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அப்போ தான் எனக்கும் தெரியும். அதை கேட்ட உடனே அது எவ்வளவு பரந்ததாக இருக்குது, எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்றது தோணுச்சு. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக இவர் மூலமாக அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களோட
நம்மளை இந்த இந்த லைஃப்பில் வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம், அவங்கள பார்க்குறது, அவங்கள பேசுறது அப்படி இருக்கிறது ரொம்ப வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்குது.